ஃப்ரெண்ட்ஸ், நான் நியூஸில் பார்த்த விஷயம் எங்கள் வீட்லேயே நடந்துச்சு. என்னன்னு தானே கேட்குறீங்க? சிலிண்டர் புக் ஆக மாட்டேங்குதுங்க. இந்த 3ஆம் உலகப் போர் தொடங்கினாலும் தொடங்குச்சு, சிலிண்டரு வரல. எல்லா பொருள்கள் விலையும் ஏறிட்டு, பேச்சுலர்ஸ் எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் நம்பி தான் இருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டம். வீட்டில் பசங்க இருக்காங்க. மனிதர்களாகிய நமக்கு எரிவாயு இல்லைன்னா நம்ம ஆவி போயிடும் மேலே. அவ்வளோதான், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. வில்லேஜாக இருந்தால் விறகு பொறுக்கி கூட நம்ம சமைச்சிக்கலாம். பட்டு டவுனில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரிக் ஸ்டவ் இப்போதைக்கு அது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு ஆப்ஷனாக இருக்குது. எல்லோரும் சிலிண்டர் சேவ் பண்ணி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு கேஸ் ரொம்ப யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் சேமித்து வைங்க. ஏன்னா இன்னும் இந்த போர் எப்போ வரைக்கும் எப்போ முடியும்னு தெரியாது. ஸோ அது வரைக்கும் நம்ம பசியோடலாம் இருக்க முடியாது. டவுனில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படியும் ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடி வாங்கி வச்சுட்டேன்ப்பா. நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. நிலைமை எப்படி போக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. விறகு பொறுக்கி அதில் சமைச்சிக்குவாங்க. ஏன்னா நம்ம தொன்று அதில் தானே சமைச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த காலத்தில். இப்போ தானே சிலிண்டரு, ஃபஸ்ட்டு ஸ்டவ்வு, அப்புறம் சிலிண்டரு, கேஸ் அடுப்பு அப்படிலாம் வந்துச்சு. அப்புறமா எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்துச்சு. இப்போ லாஸ்ட் கட்டத்தில் இருக்கும் எலக்ட்ரிக் ஸ்டவ். அதையும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கரண்ட்டில் செய்ய தெரியாதவங்க தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சமைங்க. ஓகேவா? பாதுகாப்பாக இருங்க. டேக் கேர் கைஸ். பாய்.